நம்ம சின்ன வயசில் பம்பரம் விளையாண்ட அனுபவம் எனக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இப்போ எங்கள் ஊரில் எல்லா பசங்ககிட்ட ஃபோன் வந்துச்சு. ஆனாலும் ஒரு சில பசங்க இன்றைக்கி வர பம்பரம் விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. சின்ன பசங்களாக இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது பம்பரத்துக்கும் கயிறுக்கும் வீட்டில் பைசாவை நாங்கள் ஆட்டையை போட்டுட்டு கடையில் போய் பம்பரமும் கயிறும் நிறையா வாங்குவோம். பம்பரத்துக்கும் கயிறுக்கும் எவ்வளோ ஒற்றுமை இருக்குமோ அதே மாதிரி தான் சின்ன பசங்க விளையாடும் போது அவங்களுக்குள்ளேயும் அவ்வளோ ஒற்றுமை இருக்கும். மரக்கட்டை பம்பரமும் உண்டு, பிளாஸ்டிக் பம்பரமும் உண்டு. மரக்கட்டை பம்பரத்தில் நாங்கள் ஆணியை பிடிங்கி அதை அடித்து கடப்படா வரும்னு சொல்லி அதையெல்லாம் லெவல் பண்ணி அதையும் பம்பரம் விளையாண்ட அனுபவம் எங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குது. மே மாதம்னு வந்துட்டாலே போதும் அந்த பிள்ளைகளுக்கு பம்பரம் விளையாடுறதுலே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அதுலேயும் டீம் போட்டு விளையாடுவாங்க, சிலவங்க ஆக்கர் போட்டு குத்தி விளையாடுவாங்க. நாங்களாம் சின்ன வயசில் பம்பரம் விளையாடும் போது எத்தனை வீட்டு ஜன்னல் உடச்சிருக்கோம், எத்தனை பேர் மண்டையை கூட உடச்சிருக்கோம். அந்த அளவுக்கு விளையாட்டை நாங்கள் ரொம்ப வேகமாக விளையாடுவோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விளையாடுவோம். 2 3 சொல்லி கோசுன்னு சொல்லுவாங்க. யார் பம்பரம் ஓடலே நேராக கட்டத்துக்குள்ளே வச்சிருவாங்க. பம்பரத்தை விட்டுன்னு சொல்லி பம்பரத்தில் நல்லா நச்சுன்னு ஒரு ஆக்கரை போட்டு விட்டுருவாங்க. 10 வருஷம் கழிச்சு இந்த பம்பரத்தை விளையாண்ட அனுபவமும் ரொம்ப நல்லா இருக்கு. மனசுக்குள்ள ஒரு நினைவுகளும் வந்துகிட்டு இருக்கு. சின்ன பசங்களா இருந்தாலே போதும், ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாம் பம்பரம் விளையாடுங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. முடியல வீடியோ ஷேர் பண்ணுங்க.